ஒரு கிராமத்துல கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷமா கடவுள் நம்பிக்கை இல்லாம சாத்தான வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது பேய வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் அவங்க வழிபடுற முறையே எப்படின்னா, அந்த ஊர்ல இருக்கவங்க வருஷத்துக்கு ஒருத்தரோட உயிரை அந்த பேய்க்கு படையலா படைக்கிறாங்க. இந்த படம் பேரு சாத்தான் தி டார்க். இந்த படத்தை தயவு செஞ்சு சின்ன பசங்க யாரும் பாத்துறாதீங்க. அந்த அளவுக்கு உள்ள விசுவல்ஸ் பயங்கரமா இருக்கும். ஏன் இதயம் பலவீனமானவங்க கூட இந்த படத்தை பாக்குறத அவாய்ட் பண்ணிக்கிங்க. இப்ப படம் ஓபன் ஆனா கதை 1600 வருஷம் ஆரம்பிக்குது. அந்த வருஷம் ஒரு கிராமத்துக்கு நிறைய வெள்ளக்காரங்க படையெடுத்து வராங்க. அப்படி படையெடுத்து வரவங்கள சில பேரு ஒரு வித்தியாசமான வழிபாடு முறையை கடைபிடிக்கிறாங்க. அந்த முறைப்படி அதுல ஒருத்தன் சாத்தானுக்கு செல்ல பிள்ளையா இருந்துட்டு இருக்கான். அந்த சாத்தானோட சக்தியால அந்த ஊர்ல பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணிட்டு அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் ஒரு மந்திர கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கான். இவனோட அந்த அபார சக்திகளை அந்த ஊர்ல இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு பார்த்து ரொம்பவே வேந்து போயிடுது. இப்ப காலப்போக்குல இந்த வெள்ளக்காரங்க ஊரை விட்டு போயிடுறாங்க. ஆனாலும் இந்த ஊர் மக்கள் அந்த வழிபாட்டு முறையை பின்பற்றிட்டே வராங்க. அதாவது அந்த சாத்தானுக்கு படையல் கொடுக்கறதுக்காக தன்னைத்தானே தண்டிச்சுக்கிறது, அந்த ஊர்ல இருக்கிற சின்ன பசங்க எல்லாம் புடிச்சு பலி கொடுக்கறதுன்னு ரொம்ப கொடூரமான வேலை எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ரொம்ப வருஷம் ஆயிடுது. அந்த ஊர்ல ஒரு ஃபேமிலி காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த கதையே இந்த ஃபேமிலி வச்சு தான் ரன் ஆகும். இந்த சின்ன பொண்ணுக்கு வாய் பேச முடியாது, காதும் கேட்காது. அதனால அவங்க அம்மா அந்த பொண்ணு கிட்ட ஏதாவது கன்வே பண்றதா இருந்தா சைகை மூலமா தான் கன்வே பண்ணுவாங்க. அந்த அம்மா அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கும்போது இப்ப அந்த பொண்ணோட பாட்டி, அதாவது இந்த லேடியோட அம்மா ஒரு ரூம்ல அடைக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க ரூம்குள்ள இருந்து சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு இந்த லேடி சாப்பாடு கொண்டு போனா அவங்க இவங்க மேல எச்சு துப்பி திருப்பி அனுப்பிடுறாங்க. இப்ப இவங்களும் அந்த பொண்ணு கிட்ட சாப்பாடு கொடுத்து பாட்டிக்கு என் மேலதான் கோவம், ஆனா பேத்தினா ரொம்ப பிடிக்கும், நீ போய் சாப்பாடு கொடுன்னு சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க. அந்த பொண்ணு கொண்டு போய் சாப்பாடு வைக்குது. அவங்களும் உள்ள எடுத்துக்கிறாங்க. இப்ப இந்த லேடிக்கு ஒரு பெரிய பொண்ணு இருக்கும். இந்த பொண்ணு தான் அந்த படத்துல கதாநாயகியா பண்ணிருக்கும். இப்ப காலையில ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனா போகும்போது அவங்க அம்மாட்ட தயவு செஞ்சு வீட்டுல இரு, வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போயிடாத, நான் போயிட்டு வரதுக்குள்ள வேற எதுவும் பிரச்சனை இழுத்து வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க அம்மாவும் கண்டிப்பா நான் வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், நீ நிம்மதியா ஸ்கூல் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப அவங்களும் ஸ்கூல் போயிடுறாங்க. அடுத்தது அந்த கதையோட ஹீரோ, அதாவது நம்ம பிக் பாஸ் FJ-வே காட்டுறாங்க. இப்ப அவரும் அதே ஸ்கூல் தான் படிச்சிட்டு இருப்பாரு. அந்த ஸ்கூலுக்கு லேட்டா கிளம்பி போயிட்டு இருப்பாரு. அவர் லேட்டா கிளம்பி போறதுக்கான காரணம் என்னன்னா, அவர் இந்த ஹீரோயின் மேல ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த ஹீரோயின் அவரை கண்டுக்கவே மாட்டாங்க. அவரை மட்டும் இல்ல யாரையுமே சரி ஏறி எடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. அதனால லேட்டா போனாவது அந்த பையன் மேல அந்த பொண்ணுக்கு ஒரு அட்டென்ஷன் வரும்ங்கிற ஒரு காரணத்துக்காக தினம் லேட்டா போயிட்டு இருப்பாரு. இவரு இந்த பொண்ணு இந்த பையன் இவங்க 3 பேரும் ஸ்கூல்ல ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. இவரோட லவ்க்கு அப்பப்ப சின்ன சின்ன ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. இப்ப அந்த பொண்ணோட அம்மா அவ்வளவு சொல்லியும் வீட்டை விட்டு கிளம்பி இங்க வெளியில போயிட்டு இருக்காங்க. இப்ப ஸ்கூல்லயும் இவர் PT பீரியட்ல விளையாண்டுட்டு இருக்கும்போது ஆப்போசிட் கேங் பசங்களோட சண்டை வந்துருது. இப்ப அப்படியே கட் பண்ணி சர்ச்சை காட்டுறாங்க. சர்ச்சில் ஃபாதர் கூட இருக்கவங்க எல்லாம் நின்னு ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த டைம் பார்த்து அந்த பொண்ணோட அம்மா அங்க வந்துருது. வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா பிஹேவ் பண்றாங்க. நான் ஜீசஸ பார்த்தே ஆகணும், அவரை நேத்து நான் பார்த்தேன், அவர் தான் என்ன வர சொன்னாரு, நான் அவர்கிட்ட பேசினேன், அவரு என்கிட்ட பதில் பேசினாரு, ஆனா அவரை பார்க்காம போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. உடனே ஃபாதரும் நீ ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிற, உடனே இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி பயங்கரமா கட்டிட்டு இருக்காரு. ஆனா அவங்க யார் சொல்றதையும் கேட்காம திரும்ப திரும்ப நான் அவர்கிட்ட பேசி ஆகணும், ஜீசஸ் என்கிட்ட பேசுவாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்ப அதே டைம் அந்த ஸ்கூல்லயும் அந்த பையன் விளையாண்டுட்டு இருக்கும்போது சண்டை அதிகமாகுது. இப்ப இந்த லேடியும் நீங்க வேணா பாருங்க, இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது அவர் என்ன நிமிந்து பாப்பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஜீசஸோட சிலை தலை நிமிந்து அவங்கள பாக்குது. அதை பார்த்த உடனே அங்க இருந்த மென் ஒருத்தங்க மயங்கி விழுந்துறாங்க. இப்ப ஃபாதரும் உனக்கு என்ன பாவ மன்னிப்பு தானே, கேட்டு போ அப்படின்னு பாவ மன்னிப்பு கொடுத்துட்டு இருக்காரு. அந்த லேடியும் எல்லாரும் பாவம் பண்ணிட்டு வந்து பாவ மன்னிப்பு கேட்பாங்க, ஆனா நான் பண்ண போற பாவத்துக்கு பாவ மன்னிப்பு கேட்க போறேன் அப்படின்னு அவர்கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லுது. அதை கேட்டு அவரே பயந்துறாரு. பயந்து திரும்பி பார்க்கும்போது அந்த லேடி கையில ஒரு வித்தியாசமான சிம்பலை தட்டியால கீறி வச்சிருக்கு. அது கை பூரா ரத்தமா இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா ஸ்கூல்ல இவங்க சண்டை போட்டதுக்காக கிளாஸ்ல நீல் டவுன் பண்ணி வச்சிருக்காங்க. உடனே ஸ்கூல்லயே சொல்லிட்டு இருக்காங்க, நான் எடுத்துட்டு இருக்க லாஸ்ட் சிலபஸ் இதுதான், இன்னும் 1 வீக் தான் நமக்கு ஸ்கூல் ரன் ஆகும், அதுக்கு மேல உங்களுக்கு ஸ்டடி ஹாலிடேஸ் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஹீரோவும் எப்படியாவது ஹீரோயின் லவ்வா சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு ஒரு கிஃப்ட் ஒன்னு ஹீரோயின் பேக் மேல வச்சுட்டு போயிடுறாரு. இப்ப எல்லாரும் கிளாஸ் விட்டு வெளியில போனதும் ஹீரோயின் யாராவது பாக்குறாங்கன்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு அந்த கிஃப்ட் எடுத்து பேக்குள்ள வச்சுக்கிறாங்க. இப்ப ஹீரோட ஃப்ரெண்டு போய் ஹீரோயின்ட்ட கேக்குறாங்க, நீ அந்த கிஃப்ட பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் எதுக்கு தேவையில்லாம இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், என்னையும் சேர்த்து மாட்டி விடலாம் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே அந்த பொண்ணும் சரி உனக்கு அவனை பிடிக்கலன்னா சொல்லிடு, நானும் அவன்கிட்ட சொல்லிடுறேன், அவன் இதுக்கப்புறம் பின்னாலே வர மாட்டான், அவனுக்கு பிடிக்குமா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கு. அந்த பொண்ணும் சுத்தி முத்தி பார்த்துட்டு மேல ஹீரோ பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து ஒரு மாதிரி லவ்வா பாக்குது. இப்ப ஹீரோ அதை பார்த்த உடனே ஒரு மாண்டேஜ் சாங் ஒண்ணு வருது. இப்ப சாங் எல்லாம் முடிஞ்சு ஹீரோயின் அந்த பையனை நினைச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கிளாஸ்ல இருந்து போயிட்டு இருக்கும்போது அந்த நன் கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க, உங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சு, இன்னைக்கு ஃபாதரை பார்க்க வந்திருந்தாங்க, ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிட்டாங்க, உங்க ஊர்ல இருந்து வந்த ஸ்டூடெண்ட் யாரையுமே நம்ம ஸ்கூல்ல சேர்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனாலும் உங்க அம்மா தான் என் பசங்களாவது ஃபியூச்சர்ல நல்ல விதமா வளரணும், அவங்களும் அந்த ஊர்ல இருக்கவங்க மாதிரி கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களா இருந்துடக்கூடாது, அதனாலதான் உங்க ஸ்கூல்ல கொண்டு வந்து சேர்த்தேன்னு சொன்னாங்க, அதனாலதான் உனக்கே சீட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. உடனே அந்த பொண்ணும் எங்க அம்மா பண்ணதுக்கு ரொம்ப சாரி, அவங்க ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல, ஆனா இதுக்கப்புறம் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இப்ப கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருந்தா பாதி வெளியில அவங்க அம்மாவை பாத்துறா. பார்த்து நீ எதுக்குமா தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க, எதுக்கு ஸ்கூலுக்கு வந்த, எதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துகிட்ட அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. கேட்கும் போது திடீர்னு ரொம்ப கோவப்பட்டு பேசுறாங்க. உடனே நார்மலா பேச ஆரம்பிச்சாங்க. அப்பவும் அவங்க நடவடிக்கை ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நீ வீட்டுல எல்லாமே வெளியே வந்த அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்க, எனக்கு ஒரு கனவு வந்தது, அந்த கனவுல யாருன்னே தெரியல அவங்கள பிடிச்சி அவங்க விரல வெட்டி அவங்க பல்ல உடைச்சு அவங்க முடிய புடுங்கி அவங்க ரொம்ப கொடூரமா கொலை பண்ண மாதிரி கனவு வந்ததா சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அப்பவும் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. சரி இப்ப எங்க இருந்து வர அப்படின்னு சொல்லி கேட்க, பக்கத்து தெருவில் இருக்க பாலா வீட்டுக்கு பால் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த பொண்ணும் பதறி அடிச்சு அந்த வீட்டுக்கு போய் பாக்குது. வீட்டுல யாருமே இல்ல, வீட்டுல கதவை திறக்க மாட்டாங்க. இப்ப அந்த வீட்டோட ஜன்னலை ஓபன் பண்ணா அந்த ஜன்னல் ஃபுல்லா ரத்தமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டு வாசல்ல யாரோட விரலையோ வெட்டி தொங்க விட்டுருக்காங்க. இப்ப உடனே வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு வந்தா அந்த சின்ன பொண்ணு ஓரமா நின்னு அழுதுட்டு இருக்கு. ஏன் அழுதுட்டு இருக்க, அம்மா எங்க அப்படின்னு கேட்க, இப்ப இந்த லேடி கிச்சன்ல நின்னு விண்டோவே முறைச்சு பாத்துக்கிட்டு கையில ஒரு கத்தி எடுத்து அவங்களோட விரல அவங்களே கட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பொண்ணு பார்த்து ஒரு துணி எடுத்து அவங்க கையில வர ரத்தத்தை சுத்தி கட்டிட்டு, நீ ஏமா அப்படிலாம் நடந்துக்கிற, உன்னை நினைச்சா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அவங்க அம்மாவும் நான் என்ன பண்றேன் எனக்கே தெரியல அப்படின்னு பேசிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் சாப்பிட போயிடுறாங்க. இப்ப சாப்பிட உட்கார்ந்து இருக்கும் போது, சரி இனிமே நீ என்ன சொன்னாலும் கேட்கறேன், நாம இனிமே பிரேயர் பண்ணிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடறதுக்கு முன்னால பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த லேடி பிரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போதே அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா ஏதோ ஒண்ணு ஆகுது. அவங்க உடம்புக்குள்ள யாரோ பூந்து ஏதோ ஒண்ணு பண்ற மாதிரி ரொம்ப பயங்கரமா ஏதோ ஒண்ணு பண்றாங்க. பண்ணி முடிச்சிட்டு அந்த பிரெட்டை எடுத்து ரொம்ப வேக வேகமா சாப்பிடுறாங்க. அந்த பெரிய பொண்ணுக்கு அவங்க அம்மாவை நினைச்சு ரொம்ப கவலை. அம்மா ஏன் அப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு ஒண்ணுமே புரியாம அவங்கள மடியில படுக்க வச்சு அழுதுட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் ஆயிடுது. இப்ப திரும்ப ஸ்கூல் கிளம்பிட்டு இன்னைக்காவது வீட்டுல இருந்து எங்கேயும் போகாம இரு அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மாவும் சரி அப்படின்னா வீட்டை பூட்டிட்டு நீ சாவி எடுத்துட்டு போயிடு, வீட்டை நீ பூட்டாதனால தான் நான் இங்கே வெளியில போறேன், அப்ப பூட்டி சாவி எடுத்துட்டு போயிட்டா நான் எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணும் அவங்க அம்மா சொன்ன மாதிரி வீட்டை பூட்டிட்டு கீ எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப அந்த பொண்ணு கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து இருக்கும் போது அந்த பொண்ணுக்கு காதுல ஒரு மாதிரி வித்தியாசமான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இப்ப அங்கிருந்து கட் பண்ணி ஒரு ஃபேமிலி காட்டுறாங்க. அந்த ஃபேமிலில ஒரு குழந்தை ஒரு லேடி இருக்காங்க. இப்ப அந்த குழந்தைகிட்ட ஹம்டி டம்டி பாடிட்டு அவங்க அம்மா பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மா பேச பேச கூட சேர்ந்து பேசிட்டு இருந்த குழந்தை திடீர்னு பாதியில பேச்ச நிறுத்திடுது. என்னடா குழந்தை பேசலன்னு சொல்லிட்டு கிச்சன்ல இருந்து வெளியே எட்டி பார்த்தா ஹால்ல அந்த குழந்தைய காணோம். உடனே அவங்க ஹஸ்பண்ட போய் எழுப்பி, எங்க பாப்பாவை காணோம், இங்கதான் ஹால்ல தான் இருந்தா, எங்க போனான்னு தெரியல அப்படின்னு சொல்ல, அவங்க ஹஸ்பண்டும் ஆமா நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்த கூட நான் காதுல வாங்கிட்டு தான் இருந்தேன், எப்படி திடீர்னு காணா போவா, அது எப்படி வீட்டுக்குள்ள காணா போவா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள பயங்கரமா தேடிட்டு இருக்காங்க. தேடிட்டு கதவை திறக்க ட்ரை பண்றாங்க. கதவை திறக்க மாட்டேங்குது. இப்ப ரொம்ப நேரம் கழிச்சு கதவை ஓபன் ஆயிடுது. வெளியே வந்து தேடிட்டு இருக்காங்க. அப்படி வெளியே வந்து தேடிட்டு இருக்கும்போது அந்த குழந்தையோட அம்மா பாடிட்டு இருந்த ஹம்டி டம்டி அந்த வீட்டுக்குள்ள வேற யாரோ பாடிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான பெண் குரல்ல பாடிட்டு இருக்காங்க. இப்ப அதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. இப்ப கட் பண்ணா அவங்க வீட்டுக்குள்ள இருக்காங்க. இப்போ வெளியே அந்த குழந்தையோட அம்மாவோட வாய்ஸ் கேக்குது. நாம உள்ள இருக்கும்போது வெளியே யார் பேசுறா அப்படின்னு அந்த ஜன்னலை எட்டி பார்த்தா அந்த குழந்தை வெளியே நடந்து போயிட்டு இருக்கு. வெளியே அந்த குழந்தையோட அம்மா மாதிரியே ஒரு உருவம் நின்னு அந்த குழந்தைய கூப்பிட்டு இருக்கு. அந்த குழந்தையும் அம்மா தான் கூப்பிடுறதா நினைச்சு கிட்ட போகும்போது இந்த ஹீரோயோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க சடனா உள்ள வராங்க. இப்ப கட் பண்ணா இங்க ஹீரோயினுக்கு ஏதோ வித்தியாசமா நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹீரோயோட கண்ணுக்கு மட்டும் ஜன்னல்ல ஒரு காக்கா வந்து உட்கார்ற மாதிரி தெரியுது. அவங்க அந்த காக்கா விரட்டுறதுக்காக வித்தியாசமா ஏதோ பண்ண அந்த டீச்சர் செம்ம கடுப்பாயிடுறாங்க. இதனாலதான் உங்க ஊர்ல இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்குமே நம்ம ஸ்கூல்ல சீட்டு தரக்கூடாதுன்னு சொன்னோம், ஆனா எங்க பேச்ச கேக்குறாங்க, இப்ப பாருங்க எங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கு அப்படின்னு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. திட்டிட்டு வார்னிங் கொடுக்குறாங்க. இப்ப வார்னிங் கொடுத்துட்டு திரும்ப உட்கார வச்சோம் ஹீரோயினுக்கு திரும்ப அதே போல டிஸ்டர்ப் ஆகுது. அவங்களும் ஒரு கட்டத்துக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியாம கத்திடுறாங்க. இப்ப இந்த டீச்சர் இதுக்கு மேலே உன சும்மா விட முடியாது வா அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் அந்த பொண்ணுக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாம அவங்க வீட்டு லேண்ட்லைன் நம்பர் ஒரு பேப்பர்ல எழுதி அந்த பொண்ணுகிட்ட கொடுக்க சொல்றான். ஹீரோட அப்பாவுக்கு ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட் தெரியும், நீ இந்த நம்பருக்கு கால் பண்ணினா அவரு உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த பொண்ணு அப்ப அவனு என்ன பைத்தியம்னு சொல்றானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை வாங்கிட்டு இதுக்கப்புறம் அவனை என்ன ஃபாலோ பண்ணானு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கிளம்பி போயிடுது. இப்ப ஸ்கூல் விட்டு அதோட தங்கச்சியை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு வீட்டு வாசல்ல ஒரே கூட்டமா இருக்கு. என்னோட கூட்டம் உள்ள எட்டி பார்த்தா அந்த குழந்தைய பறி கொடுத்தாங்கல்ல அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் அந்த ஊர்ல யாரோ முக்கியமான ஒரு போல அவர்கிட்ட அழுது சொல்லிட்டு இருக்காங்க. அவதான் என் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டா, நாங்க எங்க கண்ணால பார்த்தோம், உடனே நீங்க வந்து என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணும் பார்த்துட்டு கிளம்பி வீட்டுக்கு போனா வீடு பூட்டினபடிதான் இருக்கு. இப்ப கதை ஓபன் பண்ணிட்டு அவங்க அம்மா கிட்ட திரும்ப கேக்குது, நீ இன்னைக்கு எங்க வெளியில போனியா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க அம்மா நீ வீட்டை பூட்டிட்டு தானே போனேன், நான் எப்படி வெளியில போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் உங்களுக்காக ரொம்ப ஸ்பெஷலா சமைச்சிருக்கேன், சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்ட்டு திரும்ப சாப்பிட உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரே பண்ணும்போது கரண்ட் கட் ஆயிடுது. இப்ப கரண்ட் கட் ஆன நேரம் பார்த்து அந்த பொண்ணோட பாட்டி ஒரு ரூம்ல அடப்பட்டு கிடக்குறாங்க பாத்தீங்களா, அவங்களும் ஒரு மாதிரி சத்தம் போட ஆரம்பிச்சிடறாங்க. இப்ப பாட்டிக்கு ரொம்ப பசியா இருக்கும், சோ பாட்டிக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அனுப்பிவிட ஹீரோயினும் அவங்க பாட்டிக்கு சாப்பிடறதுக்கு 2 முட்டையை உடைச்சு ஊத்தி ஒரு தட்டில் எடுத்துட்டு போய் அந்த ரூம்ல வச்சுட்டு வராங்க. வந்து பார்த்தா அந்த சின்ன பொண்ணு ரொம்ப பயந்து நடுங்கி உட்கார்ந்துட்டு இருக்கு. என்னாச்சு நீ ஏன் அப்படி பயந்துட்டு இருக்க, அம்மா எங்கன்னு கேட்க அந்த பொண்ணு அந்த கிச்சனை திரும்பி பாக்குது. இப்ப ஹீரோயினும் ரொம்ப பயந்துகிட்டு அந்த கிச்சனுக்குள்ள போறாங்க. அவங்க அம்மா கிச்சன்ல இருக்க ஒரு கார்னர்ல நின்னு கத்தி எடுத்து அவங்க நாக்க கட் பண்ணிக்கிறாங்க. இப்ப ஹீரோயினை பார்த்ததும் அவங்க மேல மயங்கி விழுந்துறாங்க. அந்த சின்ன
சின்ன பொண்ணும் ஹீரோயின் கொடுத்த நம்பரை வச்சு ஹீரோட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு கால் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனா கால் போல. இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள அந்த ஊர்க்காரங்க வந்துடுறாங்க. உங்க அம்மா எங்க காலையில இருந்து எங்க போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணும் அம்மா காலையில இருந்து வீட்டை விட்டு எங்கேயுமே போல, அதுவும் இல்லாம அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியல, ரெஸ்ட் தான் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. அவங்களும் ஊர்ல ஒரு குழந்தை காணா போச்சு, அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் உங்க அம்மா மேல சந்தேகப்படுறாங்க, அதனாலதான் கேட்டு வந்தோம், எதுக்கும் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்ப கட் பண்ண இங்க சர்ச்சை காட்டுறாங்க. இந்த சர்ச்சில் இருந்த ஃபாதர் ஒரு மர்மமான முறையில ரொம்ப கொடூரமா கொலை செய்யப்பட்டு இறந்திருக்காரு. இப்போ ஒரு இறந்த மேட்டரை ஸ்கூல் ஃபுல்லா இன்ஃபார்ம் பண்ணுங்க, அவர் யார் இப்படி பண்ணிருப்பாங்கன்னு நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்னு போலீஸ் சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப கட் பண்ணா இந்த பொண்ணுங்க ஸ்கூலுக்கு வேகமா கிளம்பி ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்படி கிளம்பி ஓடி வரும்போது ஒரு காக்கா வேகமா பறந்து வந்து அந்த பொண்ணோட காதல மோதிட்டு போகுது. அந்த பொண்ணோட காதல கைய வச்சா ஒரு ரத்தமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு கண்ணு அந்த பொண்ணுக்கு எதிரில கீழே வந்து விழுகுது. இப்ப பயந்து திரும்ப வீட்டுக்கு ஓடிடுறா. வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த பொண்ணோட அம்மா கத்தி எடுத்து அவங்களோட ஒரு கண்ணை நோண்டி எடுத்துட்டு கதவுல முட்டிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அவங்க அம்மா கூப்பிட்டுட்டே போய் அவங்க அம்மா மேல கை வைக்க அவங்க ரொம்ப கோவப்பட்டு அந்த பொண்ணை அப்படியே கழுத்தை பிடிச்சி மேல தூக்கிடுறாங்க. இப்ப அந்த சின்ன பொண்ணு அந்த நம்பருக்கு திரும்ப கால் ட்ரை பண்ணுது. இப்ப ஹீரோ கரெக்டா போன் எடுத்துறாரு. இப்ப கட் பண்ணா இங்க சர்ச்சில் என்ன ஆச்சுன்னு கட்டுறாங்க. இப்ப ஃபாதரோட பாடிய எல்லா ப்ராசஸும் முடிச்சு ஆம்புலன்ஸ்ல ஏத்திடுறாங்க. ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு பேசிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற போலீஸ்காரங்களுக்கு ஸ்டேஷன்ல இருந்து கால் வந்திருக்கும். அந்த கால்ல ஊருக்கு வெளியில யாருன்னே தெரியல 2 பேர் மர்மமான முறையில இறந்து கிடக்குறாங்க, உடனே போய் பாருங்கன்னு சொல்லி தகவல் வந்திருக்கும். இப்ப அவங்களும் போய் ஊருக்கு வெளியில இருக்கிற மண்டபத்துல இறந்து கிடக்கிற 2 பேரோட பாடியும் எடுத்துட்டு வந்துடுறாங்க. இப்ப கட் பண்ணா ஹீரோ ஹீரோயினையும் அவங்க அம்மாவையும் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாரு. இப்ப ஹீரோவும் ஹீரோயின்ட்ட நிறைய கேள்வி கேட்கிறாரு. என்னாச்சு உங்களுக்கு, உனக்கும் தலையில பயங்கரமா அடிபட்டு இருக்கு, உங்க அம்மாவுக்கு ஒரு கண்ணே இல்ல, என்னதான் நடக்குது உங்க ஊர்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அந்த பொண்ணும் இல்ல நாங்க 2 பேரும் வலிக்கு விழுந்துட்டோம் அப்படின்னு அது ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கு. நான் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கூட யாருமே இல்ல, உங்க வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஹீரோயின் 3 பேர் தான் அப்படிங்கிறாங்க. ஆனா அந்த சின்ன பொண்ணு 4 பேர் இருக்கும் அப்படின்னு சொல்றா. 4 பேரா, யார் அந்த 4வது ஆளு அப்படின்னு சொல்லி கேட்க எங்க வீட்டுல எங்க பாட்டி இருக்காங்க, ஆனா அவங்க வெளியில வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோவும் உங்களுக்கு இவ்வளவு நடந்தும் உங்க பாட்டியா கொஞ்சம் கூட வெளியில எட்டி பார்க்கல, நான் உடனே அவங்கள போய் பாக்குறேன் அப்படிங்கிறான். உடனே ஹீரோயின் தயவு செஞ்சு அவங்கள போய் பார்க்காத, அவங்க எதுக்குமே வெளியில வர மாட்டாங்க, அவங்க கொஞ்சம் வேற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே ஹீரோ இல்ல நான் போய் பாக்குறேன், அவங்க நார்மலா இருந்தா உங்களை கூட இருந்து பாத்துக்கிட்டோம், நீ சொன்ன மாதிரி அவங்க வேறையா இருந்தா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தடுக்க கேட்காம அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப கட் பண்ணா அந்த ஊர் மார்ச்சோரியை காட்டுறாங்க. இப்ப போலீஸ் ரெக்கவர் பண்ண அந்த 2 பாடியும் அந்த ஃபாதரோட பாடியும் மார்ச்சோரிக்கு எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இப்ப மார்ச்சோரியில எடுத்துட்டு வந்து போட்டு டாக்டர் கிட்ட சீக்கிரமா செக்அப் பண்ணி ரிப்போர்ட் கொடுங்க, அப்பதான் எங்களால அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப டாக்டர்ஸும் உள்ள வந்துட்டு அவங்களோட வேலையை ஒவ்வொன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஃபர்ஸ்ட் இந்த ஃபாதரோட பாடியை செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேலை பாக்குறவங்க உள்ள போய் ஏதோ எடுத்துட்டு வர சொல்றாங்க. இப்ப உள்ள போயிட்டு வரதுக்குள்ள அங்க கரண்ட் போயிடுது. திரும்ப கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அந்த பாடி வச்சிருந்த இடத்துல பொசிஷன் மாறி இருக்கு. இப்ப அவங்களும் நோட் பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஃபாதரோட பாடி நடுவுல தான் இருந்தது, இப்ப எப்படி அங்க போச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசிச்சுட்டு சரி அந்த ஃபாதரை போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம் அப்படின்னு இப்ப அவங்க ஒவ்வொன்னும் பண்ண அங்க பயங்கரமா எதோ நடக்குது. இப்ப அங்க வேலை பார்க்கணும் பயந்து ஓடிடுறான். இப்ப அந்த டாக்டர் அந்த ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணதும் அந்த ஃபாதரோட பாடி ஃபுல்லா ஒரு வித்தியாசமான சிம்பிள் அவர் உடம்பு ஃபுல்லா கீறி வச்சிருக்காங்க. அந்த சிம்பிள்ஸை பார்த்த உடனே அங்க இருக்கிற டாக்டர்ஸ் தலதெறிக்க வெளியே ஓடிடுறாங்க. இப்ப ஏன் அவங்க ஓடுறாங்க அப்படின்னு வெளியே நின்று இருக்கிற ஊர்க்காரங்களும் அந்த போலீஸும் மொத்தமா உள்ள வந்து பார்த்ததும் அந்த சிம்பிள்ஸை பார்த்ததுமே அந்த ஊர்க்காரன் ஒருத்தவங்க நிக்கல, எல்லாருமே எங்க உயிரை காப்பாத்தினா போதுங்கிற மாதிரி அங்கிருந்து பிரிச்சு ஓடிடுறாங்க. இப்ப அந்த போலீஸும் வெளியில வந்து அந்த ஊர்க்காரங்களை கூப்பிட்டு எதுக்கு அதை பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அந்த ஊர்க்காரங்களும் சார் உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறோம், தயவு செஞ்சு அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் மட்டும் பண்ணிடாதீங்க, அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம அப்படியே எங்க கிட்ட கொடுத்துருங்க, நாங்க அதை எடுத்துட்டு போய் என்ன சடங்கு பண்ணுமோ அதை நாங்க பண்ணிக்கிறோம், அப்படி இல்லையா நீங்களே அதை எடுத்துட்டு போய் என்ன சடங்கு பண்ணுமோ பண்ணிடுங்க, எங்களை விட்டுருங்க அப்படின்ட்டு எல்லாரும் அங்க இருந்து ஓடிடுறாங்க. இப்ப அந்த போலீஸ்காரரு அங்க கூட அந்த ஒருத்தனை மட்டும் பிடிச்சி ஒழுங்கா நீயாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அந்த பாடி எல்லாம் அடக்கம் பண்றதுக்கு சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. இப்ப இங்க ஹீரோ அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்துறாரு. வீட்டுக்குள்ள வந்து அவங்க பாட்டி எங்க இருக்காங்கன்னு தேடிட்டு இருக்காரு. அப்படி தேடிட்டு இருக்கும்போதுதான் அந்த பொண்ணு பாட்டி பின்பக்கம் இருக்கிற ரூம்ல இருக்கிறதா சொல்லிருக்கோம். இப்ப பின்பக்கம் இருக்கிற ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்ப இங்கேயும் அந்த போலீஸ் கூட்டிட்டு வந்த ஆளு அந்த பாடிகள் அடக்கம் பண்றதுக்கு குழி வெட்டிட்டு இருக்காரு. இப்ப திரும்ப ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ அந்த ரூமை கண்டுபிடிச்சு அவங்க பாட்டிக்கு சாப்பாடு கொடுப்பாங்க பாத்தீங்களா, ஒரு சின்ன டோர் மாதிரி, அதை ஓபன் பண்ணி பாட்டி ஏன் அப்படி உள்ளே இடப்பட்டு கிடக்குறீங்க, தயவு செஞ்சு வெளியில வாங்க, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், உங்க பொண்ணுக்கு பேத்திக்கு அடிபட்டு இருக்கு, அவங்க இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, தயவு செஞ்சு கடை ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. ஆனா உள்ள இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. இப்ப ஹீரோ ஒரு கட்டத்துக்கு மேல டென்ஷன் ஆகி இப்ப நீங்க வெளியில வரீங்களா இல்ல நான் உள்ள வரட்டுமா அப்படின்னு கையில ஒரு பெரிய கோடாரி ஒண்ணு எடுத்துட்டு வந்து அந்த கதவை அடிச்சு ஓபன் பண்றான். இப்ப ஓபன் பண்ணி உள்ள வந்து பார்த்தா அந்த ரூம்குள்ள நிறைய எலும்புகளா தொங்கிட்டு இருக்கு. அது ஃபுல்லா மனுஷங்க எலும்பும் நிறைய மிருகங்களோட எலும்பா இருக்கு. இப்ப அந்த பாட்டி எங்க இருக்காங்கன்னு அந்த ரூம் ஃபுல்லா தேடிட்டு இருக்காரு. அந்த ரூம்ல அவங்க எங்கேயுமே இல்ல. இப்ப இங்கேயும் அந்த போலீஸ் கூட்டிட்டு வந்த ஆளு குழி வெட்டிட்டு இருக்கும்போது அந்த குழிக்குள்ள ஏதோ ஒண்ணு தட்டுப்படுது. இப்ப ஹீரோ அந்த ரூம்ல இருக்க ஒரு பெட்டி ஓபன் பண்ணி பாக்குறான். அந்த பெட்டியில ஒரு போட்டோ இருக்கு. அநேகமா அந்த போட்டோல
இருக்கவங்க தான் அந்த ஹீரோயினோட பாட்டி போல. அந்த போட்டோவை எடுத்து பாத்துட்டு இருக்கான். பார்த்துட்டு அந்த ரூம்ல யாருமே இல்லன்ட்டு அந்த போட்டோ வச்சுட்டு அந்த ரூம் விட்டு வெளியில வரான். வெளியே வரும்போது திரும்பவும் அந்த ரூம்குள்ள சத்தம் கேக்குது. இப்ப ஹீரோ பயந்து திரும்ப உள்ள போய் பாக்குறான். ஆனா உள்ள எதுவுமே இல்ல. இப்ப ரொம்ப பயந்து போய் அங்கே கீழே விழுந்துறான். ஹீரோ கண்ணுக்கு மட்டும் ஏதோ ஒரு உருவம் தெரியுது. அதை பார்த்து பயந்து அலண்டு அவன் ஃப்ரெண்ட கூட்டிட்டு எப்படியாவது அங்க இருந்து ஓடிடலான்னு பாக்குறான். ஆனா கதவு லாக் ஆகிது. லாக் ஆனது மட்டும் இல்லாம அங்க 2 பேரோட காதலியும் பயங்கரமான சத்தம் கேக்குது. இப்ப அந்த சத்தம் கேட்டு முடிச்சதும் அந்த ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு மாதிரி வித்தியாசமா சேஞ்ச் ஆயிடுறான். சேஞ்ச் ஆகி ஹீரோவையே போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிடறான். இப்ப ஹீரோவும் அவங்க கிட்ட இருந்து எப்படியா தப்பிக்கலாம் ட்ரை பண்றதுக்குள்ள ஹீரோ அடிச்சு வெளியே தள்ளி விட்டுறான். ஹீரோவும் கதவை உடைச்சிட்டு வெளியில இருந்து விழுந்துறான். இப்ப அந்த ஊர்ல பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் கையில ஒரு தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு ஹீரோ அடிக்கிறதுக்காக கிட்ட வராங்க. அப்ப அந்த நேரம் பார்த்து வெளியில ஏதோ சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டு எல்லாருமே திரிச்சு ஓடிடுறாங்க. இப்ப எங்கேயும் சுடுகாட்டுல குழி தோண்டிட்டு இருந்தவன் உள்ள ஏதோ தட்டுப்பட்டு இருக்குன்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்க்கும்போது கீழே ஒரு சமாதி இருக்கு. அந்த சமாதியை ஓபன் பண்ணா அந்த ஹீரோனோட பாட்டியோட உடம்பு அவங்க இறந்தப்ப எப்படி இருந்ததோ அப்படியே கொஞ்சம் கூட கெட்டு போகாம அந்த சவப்பெட்டிக்குள்ள இருக்கு. இப்ப ஹீரோயினோட பாட்டி எப்படி இறந்து இத்தனை வருஷம் ஆகியும் அவங்க உடம்பு கொஞ்சம் கூட கெட்டு போகாம அப்படியே இருந்துங்கிற சஸ்பென்ஸோடையும் அவங்களோட ஆவி இத்தனை வருஷமா அந்த வீட்லயே ஏன் ஒரு ரூம்குள்ளே இருந்துங்கிற சஸ்பென்ஸோட இன்டர்வல் பிளாக்கும் வந்துருது. இப்ப ஹீரோ உடம்பு பூரா சகதியோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறான். அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே எங்க போன உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ எதுவுமே சொல்லாம ஹீரோயின் ரூம்ல வந்து நின்னு பாத்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோட அப்பாவும் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்டர் ஹீரோட அப்பாவுக்கு ஃப்ரெண்டு தான் போல. உன் பையனை பார்த்தா 20 வருஷத்துக்கு மேல உன்ன பார்த்த மாதிரி இருக்கு, உனக்கு இருக்கிற துணிச்சல் அப்படியே உன் பையனுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. சரிப்பா நீ எதுக்கு அந்த வீட்டுக்குள்ள போன அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் அங்க நடந்தது எல்லாமே சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோட ஃப்ரெண்டு காணா போயிருப்பாரு, அதையும் சொல்லிட்டு இருக்காரு. என் ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் எங்க போனானே தெரியல, அவனை நான் இது வரையுமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அந்த இன்ஸ்பெக்டரும் அந்த ஊர்ல இருந்து ஏதாவது ஒரு கேஸ் கண்டிப்பா எப்பயாவது நம்ம ஸ்டேஷன்ல பதிவாயிருக்கும், அப்படி ஏதாவது பதிவாயிருக்கான்னு சொல்லி லிஸ்ட் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு போலீஸ்ட சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இப்ப அவரும் போய் தேடும் போது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால அந்த ஊர்ல ஒரு கேஸ் ஒண்ணு நடந்திருக்கும். அந்த கேஸ் பத்தின ஒரு சிடி ஒண்ணு அவங்களுக்கு கிடைக்குது. இப்ப அந்த சிடியை போட்டு பார்த்தா அந்த ஊர்ல இதுக்கு முன்னால இதே மாதிரி நடந்த ஒரு மர்மமான இறப்புல சந்தேகம் இருந்ததுனால அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர்ஸ் ஒரு வீடியோ ஒண்ணு எடுத்திருப்பாங்க. அந்த டாக்டர்ஸ் அந்த இறந்து போனவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்க அவர் உடம்பு எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு பாருங்க. அது மட்டும் இல்லாம அவர் உடம்புல எதனால இறந்தாருங்கிறதுக்கு ஒரு ஆதாரமும் கிடைக்கல. அவர் பாய்சன் குடிச்சிருந்தாலோ இல்ல அவர் யாராவது கொலை பண்ணியிருந்தாலோ ஏதாவது ஒரு ஆர்கன் டேமேஜ் ஆயிருக்கும், அதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா அவர் உடம்புல எந்த ஆர்கனுமே ஒண்ணுமே ஆகல. சொல்ல போனா இன்னுமே எல்லா ஆர்கன்ஸும் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு, ஆனா அவர் உடம்புல உயிர் இல்ல அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரோட பிரெயின் இன்னும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு, அதுதான் எங்களுக்கு இன்னும் ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு அந்த டாக்டர் இப்ப இந்த வீடியோக்கு அப்புறம் நாங்க யாருமே உயிரோட இருக்க மாட்டோம், ஏன்னா இங்க நாங்க பேசிட்டு இருக்கிறத அது கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதுமே கூட இருந்த டாக்டர்ஸ் பயந்து ஓடி போய் கதவை திறக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அங்க இருந்த கதவு எதுவுமே ஓபன் ஆகல. அப்ப உள்ள இருந்த டாக்டர்ஸ் எல்லாருமே மர்மமான முறையில அப்படியே இருந்திருப்பாங்க. இதை பார்த்து முடிச்சிட்டு அந்த போலீஸ்காரரும் ஹீரோட அப்பாவை கூப்பிட்டு இது வேற ஏதோ பெரிய பிரச்சனை மாதிரி தெரியுது, இதை நானே பாத்துக்கிறேன், பையன் இதுல எதுவும் இன்வால்வ் ஆக வேணாம்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறாரு. இப்ப ஹீரோவும் ஸ்கூலுக்கு வந்துட்டு அந்த ஸ்கூல்ல இருந்த ஃபாதர் கூட ஒரு நன் ஒருத்தங்க இருந்திருப்பாங்க பாத்தீங்களா. இப்ப அந்த லேடியை மீட் பண்ணணும்னு அவங்க ஃப்ரெண்டை கேட்டு மீட் பண்ண போயிட்டு இருக்கான். இப்ப சடனா பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டு அந்த ஹீரோயின் வீட்டுக்கு போனா பாத்தீங்களா, அந்த காணாம போன பையன் அவன் உடம்புலயும் ஒரு வித்தியாசமான சிம்பிள்ஸ் இருக்கிற கீரல்களோட அந்த ஸ்கூல் மாடி மேல நின்னுட்டு இருக்கான். மாடி மேல இருந்து அப்படியே கீழே விழுந்து சூசைட் பண்ணிக்கிறான். இப்போ உடனே அந்த ஸ்கூலுக்கு ஆம்புலன்ஸ் வந்துருது. அந்த பையன் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறாங்க. ஆனா டாக்டர்ஸ் செக் பண்ணிட்டு அந்த பையன் எப்பவும் இறந்துட்டதா சொல்லிடுறாங்க. இப்ப அந்த நன்னு இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்களும் அந்த ஹீரோனோட அம்மாவை வந்து பார்த்து பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒன்னாலதான் நடக்குதுன்னு எனக்கு தெரியும், நீ ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நான் இது எல்லாத்தையுமே கண்டிப்பா நான் நிறுத்திடுவேன், எப்படியாவது நான் நிறுத்தாம போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த லேடி அவங்களை கிளம்ப விடாம அவங்க கைய இறுக்கமா பிடிச்சிக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் அந்த போலீஸ்காரனும் இப்ப அந்த பொண்ணோட அம்மா அட்மிட் ஆயிருக்கிற ரூம்ல பாக்கலாம்னு சொல்லிட்டு வந்து ரூம் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த ரூம்ல யாருமே இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த ரூம் ஃபுல்லாவே ரத்தத்தால அந்த வித்தியாசமான சிம்பிளா கிறுக்கி இருக்கு. சரி இங்க யாரையுமே காணோம், சரி வாங்க எதுக்கும் மார்ச்சுரியில பார்க்கலாம் அப்படின்னு மார்ச்சுரியில போய் ஹீரோ தேடிட்டு இருக்காரு. மார்ச்சுரியில அந்த நன்னா வந்தாங்க பாத்தீங்களா, அவங்களோட பாடி உள்ள இருக்கு. இப்ப அதை பார்த்து ரொம்பவே பயந்து அந்த போலீஸ்காரையும் கூப்பிட்டு காமிச்சிட்டு இருக்காரு ஹீரோ. இப்ப இங்க அந்த ஹீரோனோட அம்மா அந்த நன்னை கொண்டுட்டு அவங்க ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. ஸ்கூலுக்கு வந்து அவங்க சின்ன பொண்ணை மீட் பண்ணி நன்னு தான் எனக்கு இந்த ட்ரெஸ் கொடுத்தாங்க, என்ன இந்த ட்ரெஸ்ல பார்க்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதனாலதான் போட்டுட்டு முன்னால வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோவும் அந்த போலீஸ்காரரும் ஸ்கூல்ல வந்து அந்த ஸ்கூலுக்கு வந்த சின்ன பொண்ணை பத்தி விசாரிச்சிட்டு இருக்காங்க. விசாரிச்சா இப்பதான் அவங்க அம்மா வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப இவங்களும் கிளம்பி அவங்க வீட்டுக்கு வேகமா போனா ரூம்ல அந்த பொண்ணு பயந்து போய் படுத்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோவும் அந்த பொண்ணை தோல்ல தூக்கிட்டு வெளியில வந்துடுறான். போலீஸ்காரங்க அந்த வீட்டுல வேற யாரா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட அம்மா உள்ள ஒரு ரூம்ல திரும்பி நின்று இருக்காங்க. இப்ப அங்க இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாம் அவங்கள புடிச்சு கையில விலங்கு மாட்டி கூட்டு வந்து ஜீப்ல உட்கார வச்சிடறாங்க. அவங்களும் ஹீரோவை ரொம்ப கொடூரமா முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அங்க இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாம் அந்த ஹீரோனோட பாட்டி ரூம்
இருக்குல்ல, அங்க போய் சோதனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரூம்குள்ள போகும்போதே அந்த ரூம்குள்ள நிறைய எலும்புகள் இருக்கிறத பாத்துக்கிட்டே போறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ரூம் ஃபுல்லா ஒரே விரல்களா வெட்டப்பட்டு அதை கட்டி தொங்க விட்டுருக்கு. அதை அந்த இன்ஸ்பெக்டரும் பாத்துட்டு இருக்காரு. இப்ப உள்ள போன மத்த 3 போலீஸ்காரங்களும் கையில வச்சிருக்கிற கண்ணை வச்சு ஒருத்தங்களை ஒருத்தர் மாத்தி சுட்டுக்கிட்டு அங்கேயே இறந்துறாங்க. பாக்கி இருந்த இன்ஸ்பெக்டர் இன்னொரு போலீஸ்காரர் மட்டும் அங்கிருந்து வேகமா தப்பிச்சு வந்து ஜீப் எடுத்துட்டு கிளம்புறதுக்குள்ள அந்த ஊர்ல இருக்க ஜனங்க மொத்தமும் சுத்தி வளைச்சு அந்த போலீஸ் ஜீப்பையும் அந்த போலீஸ்காரங்களையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அந்த ஊர்காரங்களுக்கும் போலீஸுக்கும் சுத்தமா ஆகாது, அந்த ஊருக்குள்ள போலீஸ்காரங்க வரவே கூடாதுன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. இப்ப போலீஸ்காரரு ஒரு கட்டத்துக்கு மேல சமாளிக்க முடியாம கையில இருக்கிற கன் எடுத்து காட்டவும் எல்லாரும் சதறி ஓடிடுறாங்க. அதுக்குள்ள அந்த பொண்ணோட அம்மாவும் அந்த ஜீப்ல இருந்து தப்பிச்சிருது. இப்ப போலீஸ்காரர் ஹீரோட அப்பாவை பார்த்து, அந்த சின்ன பொண்ணோட அம்மா எங்க கிட்ட இருந்து தப்பிச்சிருச்சு, நீங்க ஒரு நாள் மட்டும் உங்க வீட்டுல வச்சிரு, நாளைக்கு நான் வேற ஏதாவது ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறாங்க. இப்ப ஹீரோ அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோட காதுக்கு ஒரு பயங்கரமான சத்தம் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம வெளியில அவன் கட்டி போட்டிருந்த அவன் நாயையும் காணும். அதை தேடிக்கிட்டு வீட்டை விட்டு ரொம்ப தூரம் வெளியில வந்துடுறான். வெளியில வந்தா அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன ஓடையில அவன் நாயோட சத்தம் கேட்டு அங்க இறங்கி நின்னுட்டு இருக்கும்போது ஏதோ ஒண்ணு அவன் கிட்ட வருது. இப்ப அப்படியே கட் ஆகுது. திரும்ப அவன் வீட்டுக்குள்ள நின்னுட்டு இருக்கான். வீட்டுக்குள்ள அவனுக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாம அங்க இருக்கிற டைனிங் டேபிளே படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்பவும் அவன் காதுல பயங்கரமான அந்த சத்தம் அதிகமா கேட்டுக்கிட்டே இருக்கு. அவனும் இந்த சத்தம் எங்க இருந்து கேக்குதுன்னு ஒண்ணுமே புரியாம அங்க இருக்கிற எல்லா பொருளையுமே எடுத்து பயங்கரமா உடைக்க ஆரம்பிச்சிடறான். இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல அந்த சத்தத்தை கட்டுப்படுத்த முடியாம கையில ஒரு கம்பி எடுத்து அவனோட காலை அவனே பயங்கரமா குத்தி அந்த இடத்துல மயக்கம் போடுறான். இப்ப சரியான நேரத்துல அவனோட பேரண்ட்ஸ் வந்து அவனை காப்பாத்திடுறாங்க. இப்ப அடுத்த நாள் திரும்ப ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஹீரோயின் நின்னு அப்படியே முறைச்சு பாத்துட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் வேற எங்கேயோ பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் அந்த போலீஸ்காரரை வந்து மீட் பண்ணி, எனக்கு என்னமோ ஃபாதர் இறந்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே நடக்கிற மாதிரி சந்தேகமா இருக்கு, அவன் ஏன் ஃபாதரோட ரூம்ல போய் செக் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்லிட்டு இருக்கான். போலீஸ் நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, ஆமா ஃபாதர் இங்க மர்மமான முறையில இறந்து கிடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஊர்ல நிறைய பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதரோட ரூம்ல போய் சோதனை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப சோதனை போடும்போது அந்த ஃபாதரோட ஒரு பழைய டைரியில ஒரு குரூப் போட்டோ ஒண்ணு கிடைக்குது. அந்த குரூப் போட்டோல அந்த ஃபாதர் இருக்காரு. அந்த போட்டோ பின்னால அந்த போட்டோல இருக்கவங்க எல்லாரோட பேரும் இருக்கு. இப்ப அந்த பேரு டீடைல்ஸ் வச்சு அதுல இருக்கிற யாராவது உயிரோட இருக்காங்களா, எங்க இருக்காங்கன்னு தேடி ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த ஊர்ல ஒரு வயசான பெரியவர், அவர்கிட்ட போயிட்டு அந்த போட்டோ காட்டி, இந்த போட்டோல இருக்கிறது நீங்க தானே, உங்க கூட இருந்த அந்த ஃபாதர் இறந்துட்டாரு, அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்கு நாங்க போனப்ப என் ஃப்ரெண்ட் திடீர்னு காணா போயிட்டான், இத பத்தி நான் சொல்லலாம்னு உங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள அவனோட அப்பா அம்மாவும் மர்மமான முறையில இறந்து கிடந்தாங்க, இப்ப என் ஃப்ரெண்டும் இறந்துட்டான், எதனால இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபாதர் எப்படி இறந்தாரு, நீங்க அவர் கூட இருந்தவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அவரும் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ அங்க பேசிட்டு இருக்கும் போதே அவர் பக்கத்துல இருக்கிற ஒரு டைரி எடுத்து பாத்துறாரு. அந்த டைரியில அந்த ஃபாதர் மேல கிறுக்கிற அந்த வித்தியாசமான சிம்பிள் அந்த டைரியில இருக்கு. அதை பார்த்துட்டு போலீஸ்காரங்க, இதுக்கு மேலே உங்களால எங்க கிட்ட போய் சொல்ல முடியாது, உண்மை சொல்லுங்க, என்னதான் நடந்துட்டு இருக்கு, இதே சிம்பிள் தான் அந்த ஃபாதர் மேலே இருந்தது, ஹீரோட ஃப்ரெண்ட் மேலே இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போதான் அவர் ஒரு பிளாஷ்பேக் ஓபன் பண்றாரு. இதுக்கெல்லாம் காரணமே விக்டோரியா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை காட்டுறாங்க. இப்ப அந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தர் அவரோட கோழி குஞ்சை புடிச்சுக்கிட்டு அவரோட கர்ப்பமான மனைவியை கூப்பிட்டு ஒரு வித்தியாசமான செலவு ஒண்ணு இருக்கு, அதை வழிபட போயிட்டு இருக்காரு. இந்த ஊர் ஜனங்க யாருக்குமே கடவுள் மேல நம்பிக்கை கிடையாது. அதனால சாத்தான ஒரு உருவமா செஞ்சு வச்சு அதை காலங்காலமா வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கணும்னு நினைச்சாங்கன்னா அந்த சாத்தானுக்கு உயிர் பலி கொடுப்பாங்களாம். அதுல மனுஷன் உயிரும் அடங்குமா. இப்ப அந்த ஊர்ல இந்த விக்டோரியாங்கிற பொண்ணு மட்டும் கடவுள் நம்பிக்கையோட வளர்ந்துருக்கும். அது மட்டும் இல்லாம சர்ச்சில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பொண்ணோட ஹஸ்பண்டும் ரொம்ப வருஷமா சர்ச்சில் தான் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போய் படுத்த படுக்கையா இருப்பாரு. இப்ப அந்த பொண்ணு அவரையும் பாத்துக்கிட்டு அவரோட குழந்தையும் வளர்த்துட்டு இருக்கு. இப்ப அந்த ஊர்ல இருக்கிற ஒரு லேடிக்கு குழந்தை பிறந்துருது. அந்த குழந்தைய இந்த பொண்ணு வந்து பாத்துட்டு, நீ கவலைப்படாத, கர்த்தர் கண்டிப்பா உன் குழந்தைய காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கு. அந்த பேசிட்டு இருக்கிறத கேட்ட உடனே அந்த குழந்தையோட அப்பா இந்த விக்டோரியாங்கிற பொண்ணு காலால எட்டி உதைச்சு, எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க, உன்னை இந்த ஊருக்குள்ள விட்டதே தப்பு அப்படின்னு அந்த பொண்ணை அடிச்சு விரட்டி விட்டுறாரு. இப்ப அந்த ஊர்ல புதுசா பிறந்த குழந்தைங்களை உயிர் பலி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு முறை இருக்கும் போல. அந்த குழந்தையோட அம்மா அதுக்கு சம்மதிக்க மாட்டேங்குது. அதனால அந்த லேடியோட புருஷன் என்ன பண்றான், நேரா கிளம்பி போய் அந்த சாத்தான் சிலை முன்னால நின்னு கத்தி எடுத்து அவனோட நாக்கு அறுத்துக்கிறான். அவனோட நாக்கு அறுத்த கொஞ்ச நேரத்திலே அவனோட கண்ணு முழுசா வெள்ளையா மாறிடுது. வெள்ளையா மாறின உடனே திரும்ப கத்தி எடுத்து அவனோட கழுத்து அவனே அறுத்துக்கிட்டு இறந்துறான். இப்ப அந்த ஊருக்காரங்க எல்லாம் ஒண்ணு கூடி இந்த ஊருக்காக அவன் உயிர் பலி கொடுத்திருக்கான், அடுத்த ஒரு வருஷத்துக்கு நம்ம ஊர் நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த ஊர்காரங்க பூரா பேசிட்டு இருக்காங்க. இப்ப சில மாதங்களுக்கு பிறகு அந்த விக்டோரியாங்கிற பொண்ணோட ஹஸ்பண்ட் இருந்தாரு பாத்தீங்களா, அவரு ரொம்ப சீரியஸ் ஆயிடுறாரு. அந்த பொண்ணும் அவரை காப்பாத்த ரொம்ப போராடுது. அந்த ஊர்ல இருக்கவங்க உதவி கேட்கலாம்னு வெளியில வந்து எல்லாரையும் கூப்பிடுது. ஆனா யாருமே போக மாட்டாங்க. இப்ப அந்த ஊர்ல இருக்கிற மருத்துவச்சியை கூட்டிட்டு வந்து அவர் ஏன் அசையாம இருக்கிறாரு, அவருக்கு என்னாச்சுன்னு சொல்லி பார்க்க சொல்ல அவங்களும் சோதனை பண்ணி பார்த்துட்டு அவர் எப்பவும் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு பயங்கரமா டென்ஷன் ஆகி, என் கண்ணு முன்னால தான் படுத்து
கொடுத்துட்டு இருக்காரு, இறந்துட்டாருன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்க டாக்டர் கூட போறா. ஆனா அந்த டாக்டர் எப்போ ஊரை காலி பண்ணிட்டு போயிருப்பாரு. இப்ப அந்த பொண்ணு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த டாக்டரோட வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருக்கும்போது அங்க இருந்த சிலுவை அப்படியே தலைகீழ திரும்புது. அப்பதான் அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒண்ணு தோணுது. இப்ப திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு என் புருஷனை எப்படி திரும்ப உயிரோட வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த ஊர்ல இருந்த அந்த லேடியோட ஹெல்ப்போட அவ புருஷனை சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போய் அந்த சாத்தான் சிலை முன்னால வச்சுட்டு கொஞ்சம் தூரம் முன்னால யாரோட சமாதியை தோண்டிட்டு இருக்கா. சமாதியை தோண்டிட்டு இருக்கும்போது கூட அந்த பொண்ணு சொல்லுது, நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, தயவு செஞ்சு வா நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லுது. ஆனா இவ அதெல்லாம் முடியாது, என் புருஷனை எப்படி உயிரோட வர வைக்கணும் எனக்கு தெரியும், நான் இத்தனை வருஷமா நம்ம கடவுள் என்ன கைவிட்டுட்டாரு, ஆனா சாத்தான் என்ன கைவிடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு தோண்டுனா உள்ள ஒரு சமாதி இருக்கு. அந்த சமாதி மேல ஒரு புத்தகம் ஒண்ணு இருக்கு. அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வந்து அவ புருஷன் மேல வச்சுட்டு அவ நாக்க அவளே அறுத்துக்கிறா. அறுத்து அவ ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அவளோட கண்ணும் முழுசா வெள்ளையா மாறிடுது. கரெக்டா அந்த நேரம் பார்த்து அந்த ஊர் ஆட்கள் எல்லாம் வந்து அவ தலையிலே அடிச்சிடறாங்க. கீழே விழுந்தோம், திரும்ப எழுந்து ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கா. அதுக்குள்ள அந்த ஊர்க்காரங்க அவளை அடிச்சு கொலை பண்ணி புதைச்சிடுறாங்க. அப்போல இருந்துதான் அவ ஒரு சூனியக்காரியா உருவெடுத்தா. இந்த ஊர் ஜனங்களோட நம்பிக்கையை பயன்படுத்திக்கிட்டு இந்த ஊர்ல நடக்கிற பலிய அவளோட தேவைக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டா. அப்படிதான் அந்த ஊர்ல ஒவ்வொரு வருஷமா கொடுக்கிற பலிய அவளோட தேவைக்காக அவ பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ அவளோட பொண்ணை வச்சுதான் இவ்வளவு வேலையும் செஞ்சுக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அந்த ஊர்ல அந்த குழந்தைய பறி கொடுத்தாங்கல்ல, அந்த பேரண்ட்ஸ் அந்த ஊர்ல இருக்கவங்க ஒண்ணு கூடி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த லேடி தான். அவதான் எங்க குழந்தைய எங்க கண்ணு முன்னாலே தூக்கிட்டு போனா. அது மட்டும் இல்லாம எங்க குழந்தை காணா போன அன்னைக்கு எங்க வீட்டு வாசல்ல ஒரு விரல் தொங்கிட்டு இருந்துச்சு. எங்க வீடு மட்டும் கிடையாது, இந்த ஊர்ல எத்தனை குழந்தைங்க காணா போயிருக்கோ அத்தனை வீட்டு வாசல்லையும் கண்டிப்பா விரல் தொங்கி இருந்திருக்கும். அவங்க தான் சாத்தானுக்கு பயந்துகிட்டு எதுவுமே சொல்லாம விட்டுருப்பாங்க, நீங்க வேணா கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ஊர்ல இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆமா, நம்ம ஊர்லயும் வருஷம் நம்ம எதுக்கு பலி கொடுக்கறோம்னே தெரியாம பலி கொடுத்துட்டு இருக்கோம், இதனால யாருக்கு என்ன பிரயோஜனம், நம்ம ஊர்ல இதுவரை எந்த நல்லதுமே நடந்த மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்ப அந்த குழந்தையோட அப்பா, நான் அடிச்சு சொல்றேன், இந்த பலி எல்லாம் நம்ம ஊருக்காக கொடுக்கல, அவ குடும்பத்துக்காக தான் கொடுத்துட்டு இருக்கோம், அவ தான் கொடுக்க வச்சுட்டு இருக்கா, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இப்ப திரும்ப நாம ஒரு பலி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போறான். இங்கேயும் அந்த பெரியவர் சொல்லிட்டு இருக்காரு, இத்தனை வருஷம் கழிச்சு அவ பொண்ணு மூலமா இந்த ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கானா, கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய ஆபத்து ஒண்ணு வரப்போகுது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. நம்ம ஊர்ல தான் எந்த குழந்தையுமே கிடையாது, எதை வச்சு பலி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப அந்த குழந்தையோட அப்பாவும் அந்த ஹீரோனோட தங்கச்சி இருந்ததுல அந்த வாய் பேச முடியாத பொண்ணு, அந்த பொண்ணை கையில தூக்கிட்டு வராரு. நீங்க வேணா பாருங்க, இந்த பலியை தடுக்கிறதுக்கு அவ ஏதாவது ஒண்ணு பண்ணுவா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். இப்ப அந்த பெரியவரும் அந்த புத்தகம் கையில கிடைச்சா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும், முதல்ல அந்த புத்தகம் அந்த சுடுகாட்டுல எங்க இருக்குன்னு நீங்க எல்லாம் தேடணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இப்ப அந்த போலீஸ்காரன் ஹீரோவும் கூட கொஞ்சம் பேரை கூட்டிட்டு போய் அந்த ஊர்ல இருக்கிற சுடுகாடு மொத்தமும் தோண்டிட்டு இருக்காங்க. அதோட இந்த பார்ட் 1 படம் முடிஞ்சிருது. இப்ப பார்ட் 2க்கு சில கிளிம்ஸ் காட்டுறாங்க. அந்த பார்ட் 2ல இந்த ஹீரோயின் தான் ஒரு பெரிய வில்லியா வருவாங்க போல, ஏன்னா அவங்கள தான் ஒரு மாதிரி வித்தியாசமான ஷாட்ஸ்ல காமிச்சிட்டு இருந்தாங்க. அடுத்தது ஊர்ல என்னெல்லாம் கொடூரம் நடக்கும் அப்படிங்கறத ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி காமிச்சு முடிச்சிருக்காங்க. சோ பார்ட் 2 வந்தாதான் இந்த கதை எது வரையும் போவோம், எதனால முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது தெரிய வரும். நான் முதல்ல சொன்னதை இப்பயும் சொல்றேன், இந்த படத்தை சின்ன பசங்க யாரும் பாத்துறாதீங்க, அதே போல இதையும் பலவீனமானவங்களும் பாத்துறாதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நடுவுல விசுவல்ஸ் ரொம்ப மோசமா கொஞ்சம் காட்டப்பட்டிருக்கும். நம்ம வீடியோஸ் எல்லாரும் பாப்பாங்கிற காரணத்தினால நிறைய கிளிப்பிங்ஸ் நானே கட் பண்ணி தூக்கிட்டேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி தியேட்டர்ல ரிலீஸ் ஆன இந்த படம் இப்போ ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்கு. சோ பார்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க and மறக்காம நம்ம பிளாஸ்ட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திரும்ப இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். and this is விஜயகுமார் signing off. Bye.